மக்கள் வணக்கம். திமுக அரசு ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தும் கும்பல் அதை தட்டி கேட்ட வழக்கறிஞர் ஒருவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறது. திமுக தலைமைக்கும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெருக்கமாக இருக்கும் கார்த்திக் என்கிற நபர் சிறுவர்களை மிரட்டி ஒவ்வொரு வீட்டிலும் ரேஷன் அரிசி வாங்கி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் மட்டும் மாதம் 3.5 டன் ரேஷன் அரிசி வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு இந்த விவகாரத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கும் போது திமுகவினர் அந்த அரிசியை கடத்தி பிற மாநிலங்களுக்கு விற்று கொழுப்பது கீழ்த்தரமான செயல். ரேஷன் அரிசி கடத்தும் கும்பல் ஆளுங்கட்சிக்காரர்கள் என்பதால் போலீசார் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றனர். இது மேலும் பல குற்றங்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே ரேஷன் அரிசி கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். காவல்துறையினர் சட்டத்துக்கு உட்பட்டு தங்கள் கடமையை செய்வார்கள் என்று தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.